ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னா சானிக் சூப்பர் ஸ்டார்ஸ். நம்ம கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, கண்டினியூ பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டு பார்ட் எப்போ போட்டிருப்போம், 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். டைட்டில், ஓப்பனிங், சானிக். இது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம், நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கன்ஃபார்மாக தெரியும். ஹாய் சானிக். ஓகே, பிரிட்ஜ் ஐலாண்ட் முடிச்சிருப்போம். நம்மளோட போன 2 பாட்டு இருக்குல்ல, அதில் பிரிட்ஜ் ஐலாண்ட் முடிச்சிட்டோம், அப்புறம் ஸ்பீட் ஜங்கல் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆக்ட் 3 ஆரம்பிக்க போகிறோம். என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மோசஸோரஸ், ஏமி, இந்த ஜோனுக்கும் நம்ம வருவோம்னு நினைக்கிறேன். டீம் சானிக். ஐயோ, நக்கல்ஸ் மறைஞ்சிட்டான். க்ளோன் சானிக். இப்போ நம்ம 2 கேஎஸ் எம்ரல்ஸ் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ 3வது கேஎஸ் எம்ரல்டு எடுக்க ட்ரை பண்ணுவோம் இந்த ஜோனில். ஃபேங்கு, ட்ரிப்பு. ஓகே, டீம் சானிக். ஏ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்களா, கீழே அந்த ஐலாண்டோட இது இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த PS5 கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே செம்மையாக இருக்கும். ட்ரிப். ஓகே, லெட்ஸ் கோ. கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் ஆரம்பிப்போம். ஸ்கை டெம்பிள் ஜோன் ஆக்ட் 1. ஓகே, இந்த ஜோன் நம்ம ஸ்கை சான்ச்சுரி மாதிரி போல். சானிக் 3ல் ஸ்கை சான்ச்சுரி இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டியை நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி தான். ஆனால் இந்த விண்டு இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்குது, ஞாபகம் இல்லைனா. நிறைய அந்த ஃப்ளையிங் பேட்ரி எனிமீஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜோனை அப்படியே அந்த ஃப்ளையிங் பேட்ரி மாதிரி தான் இருக்குது. ஃப்ளையிங் பேட்ரி ப்ளஸ் இது ஸ்கை சான்ச்சுரி. எனக்கு சானிக் சூப்பர் ஸ்டார்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே நம்ம போய் பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, லெட்ஸ் டூ த ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஓகே, catch the chaos emerald. Spider-Man swinging பண்ணி போய் குடிப்போம். எவ்வளோ ஈஸியாக பிடிச்சிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட 3வது பர்பிள் chaos emerald. ஓகே, நம்மளுக்கு இன்னும் 4 chaos emerald தான் கிடைக்கணும். லெட்ஸ் கெட் இட். நியூ பவர் அப். விஷனா? என்ன விஷன்? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். Reveal hidden items. Okay. Okay. Activated emerald powers can be replenished at each star post. Okay. Each checkpoint நம்ம போயிட்டு நம்மளோட எனர்ஜி இருக்குல்ல, கேஎஸ் எமரல்ட் பவர் அப்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த செக் பாயிண்ட் வர வரைக்கும் நம்மளால திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த பேட்டரிக்கு நம்ம அடிச்சு போடுவோம். என்ன இது, கேமுக்குள்ள ஒரு கேம் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மேலே இருக்கும். ஓகே, இது மேலே இருக்கும். இது வேற ஒன்று. ஐயோ, சே, எப்படி நான் அடி வாங்கினேன்னு எனக்கு தெரியல. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வேறு சானிக், வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம மாட்டக்கூடாது. ஓகே, அது போயிடுச்சு. எவ்வளோ தைரியம் தான் நடிப்பேன். 2 and 1 bad nick. எப்படிடா அடி வாங்கின? சே, நல்லவேளை நம்ம கிட்ட ட்ராப் டேஷ் இருக்கு, அப்போதான் டக்குன்னு போய் ரிங்ஸ் எடுக்க முடியும். சரி, லெட்ஸ் கோ ஃபாஸ்ட். காட் கோ ஃபாஸ்ட். பேக்வர்ட் பீல் அவுட் அனிமேஷன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட ரெட் பவர் அப்போ வந்துச்சு, அந்த இது மேலே போகிறதுக்கு. லெட்ஸ் கோ. இந்த வழியில் நிறைய அந்த ஃப்ளையிங் பேட்ரி எனிமீஸ் தான் இருக்குங்க. சரி, விஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன தருங்க காட்டுது, இதை ட்ரை பண்ணுங்க. டோருக்கு. சே, ஏறிட்டோம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம மோஸ்ட்லி இதை தான் நம்ம லீஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் அந்த க்ளோனு, அப்புறம் அந்த ஃபயர். அது
இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சானிக் சிடியில் ஒரு ஈஸ்டர் எக் இருக்கும். 3 நிமிஷம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சானிக் வந்து ஐம் அவுட் ஹியர் அப்படின்ட்டு வந்து கீழே குதிச்சிருவோம். அந்த அனிமேஷன் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல, இல்லை சானிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. எவ்வளோ தைரியம்! இவனை எக்மேன் நம்மளுக்காகவே வச்சிருக்கான். இவங்க ஸ்பின் டேஷ் பண்ணிக்க பார்ப்போம். யா, எவ்வளோ தைரியம் உனக்கு! ரிவெஞ்ச். இப்படி நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். நிறைய ரிங்ஸ் இருக்கு நம்மகிட்ட. என்ன 6 ரிங்ஸ் தானா? சாரி, 7 ரிங்ஸ். இது ஒரு மினி கேம் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ள ஒரு கேம். மியூசிக் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என்ன இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ஒரு அனிமேஷன். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோனிக் சூப்பர் ஸ்டார்ஸில் இந்த அனிமேஷன் தான் நல்லாயிருக்கு. சோனிக் பாருங்க, சானிக் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே இந்த அனிமேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3D அந்த 2.5 அனிமேஷன், 2D + 3D அந்த மாதிரி. ட்ரை பண்ணுவோமா? சரி, ஓகே ஓகே. சானிக் 1 லைக் ஸ்பெஷல் ஸ்டேஜஸ். நம்ம போன கேம் சானிக் மேனியாவில் பார்த்துருப்போம். சானிக் 3ல் வந்த அதே ஸ்பெஷல் ஸ்டேஜஸ் தான் இந்த கேமில் சானிக் 1. ஒருவேளை அடுத்த கேமில் சானிக் சிடியில் வர மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு அனிமேஷனில், சானிக் 2 அந்த மாதிரி ஒருவேளை நம்மளால் கஷ்டமாக இதை பிக் பண்ண முடிஞ்சிருந்தா, சானிக் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயே உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் வேணும்னு பிக் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தால் நான் வந்து என்ன ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிக் பண்ணுவேன்னா, நான் ஒரிஜினல் தான் எடுப்பேன். என்ன இருக்கும் வேணும்னா சானிக் 2 ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனால் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட்டு ஸ்பெஷல் ஸ்டேஜ்னால் அந்த சானிக் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு கேமை முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். கேஎஸ் எம்ரல்ட் எடுக்க அவ்வளோ கஷ்டம். சானிக் 3 ஈஸி தான். இந்த கேமில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி, நம்ம பண்ணி முடிக்கணும். சூப்பர் சானிக்காக சீக்கிரமாக மாறியே ஆகணும். இந்த கேமில் சூப்பர் சானிக் எப்படி இருப்பான்னு நான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கேரக்டராலே சூப்பராக ஆக முடியும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏமி, நக்கிள்ஸ், டேல்ஸ், சானிக் மாதிரி எல்லோவாக மாற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியே எனக்கு தெரியல. அப்படியே காற்றுல அப்படியே பறந்து போகிறோம். நிறைய ரிங்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுவோமா? ஆனால் இப்போ தான் ட்ரை பண்ணோம். ஐயோ பிளாட்ஃபார்ம் மிஸ் பண்ணுறோம். எனக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்ப்போம். குதிக்கலாம் நினச்சேன், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். முடியல. ஃபயர் வச்சு ட்ரை பண்ணுவோமா? மாட்டிப்போம். ஐயோ பவர் அப்பும் போச்சு, என் ரிங்கும் போச்சு. மறுபடியும் ட்ரை. ஐயோ நம்மளை வெளியே துரத்தி விட்டுட்டே இருக்காங்களே. ஐயோ இதுதான் மாட்டிக்கிட்டே இருக்கோம். லெட்ஸ் கோ. இந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே போயிட்டு. ஓகே வந்துட்டோம். ட்ராப் டேஷ். ஏதாவது ஸ்பின் டேஷோட எனக்கு ட்ராப் டேஷ் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராப் டேஷ் தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, அப்படியே மொமெண்டம் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணணும். குதிக்கணும் நம்ம பாதி இடத்துல ஸ்பீடாக போனோம். கோல்டன் பேட்லிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்துடா வந்துச்சு? நீயாடா போட. எவ்வளோ தைரியம்! ரிங்ஸ் எல்லாம் போச்சு. ஸ்பீல் அவுட். இப்படி மேலே போவோம். இது அந்த இதில் தானே வந்துச்சு ப்ரொமோஷனல் ஃபோட்டோ. ஐயோ இதுக்குள்ளே போயிட்டேனே. சரி ஓகே பண்ணுவோம். ஓகே மெடல்ஸா? ஐயோ இது வர அமைக்கி தொலைச்சிட்டேனே. லெட்ஸ் கோ. ஓகே அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல.
ஐயோ அச்சா, பக்கத்துல வந்துட்டோம். கமான் 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 கமான். எஸ், 17 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணிட்டோம். எவ்வளோ மெடல்ஸு? என்னடா சானிக் கன் மெடல்ஸ். ஓகே, 5 மெடல்ஸ். ஏ, I'm a gold medalist. Let's continue. காத்துலேயே பறந்துட்டு இருக்கேன் நான். என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, இன்னும் மேகம் கருப்பாயிடுச்சு. ஓ, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே டார்க் க்ளவுட்ஸ் வந்துச்சு. என்ன போயிடுச்சு? வந்துச்சு பார்த்தீங்களா? காத்துல அப்படியே ஜாலியாக போய் பறந்துட்டே இருக்கேன். சரி, இந்த வழியில் போய் பார்ப்போம். செக் பாயிண்ட். ஐயோ, லெட்ஸ் கோ. நான் எப்படி எப்படி இந்த மாதிரி பறக்குது? அவ்வளோ விங்ஸ் அடிக்குதா? அப்படி பறக்கிறதா இருந்துச்சுன்னா நான் எப்படி ஓடுறேன் அவ்வளோ ஃபாஸ்டா? நான் ஐயோ, அப்படி காத்துக்கு போராடி நான் ஓடிட்டு இருக்கேன். ஐயோ முழுசானே, பின்னாடி ஒரு சைக்ளோன் வருதா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி ஒரு சைக்ளோன் இடியெல்லாம் அடிக்குது. ஐயோ, மேல மேல ஒரு மெடல் ஃபார் சானிக். பின்னாடி பாத்தீங்களா லைட்னிங். சரி, இந்த காயினை விட கோல்டை விட முடியுமா? ரிங்ஸ். ஆமாம், 153 ரிங்ஸ். ட்ரை பண்ணுவோமா? வேணாம், நல்ல வேலை போயிடுச்சு. ஓகே, பின்னாடி பார்த்தீங்களா ரோபோட்ஸ். பாஸ் டைம் எக்மேன். சிரிக்கிறேன், இதுக்காகவே ஒன்று அடிக்கிறேன்டா. இருடா, எங்கடா போனா? ஐயோ, காத்துல அடிச்சிட்டான். சிரிச்சுன்னு இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் தப்பிச்சேன். ஐயோ, எஸ். ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா தப்பிச்சிட்டான். எங்க அவன்? ஐயோ ஐயோ, கீழே ஏதோ பிளேடு மாதிரி இருக்கே. சானே கோடு. ஐயோ ஐயோ, மேல காத்துல வந்துனே இருக்கு. எங்க அவன்? எக்மேன். ஐயோ அடடா, அப்பா அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடி. அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரிங்க. ஐயோ அந்த ரிங்ஸ் இல்லை. ஐயோ ஐயோ ஒன்னோ. ஐயோ 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 ஐயோ, என்ன இப்படி வர்றான்? ஐயோ, ரிங்ஸ் ஐ வாண்ட் ரிங்ஸ். எங்க நானு? ஐயோ, அங்க இருக்கே. அப்பா, ஒண்ணு கச்சிச்சு. ஒண்ணு இருந்தா போதும். உனக்கு அடிச்சிட்டோம். அடி 2 தடவை அடிச்சிட்டோம். ஏய், நான் தான்டா கோவப்படுறேன், நீ கோவப்படக்கூடாது. இவனை சர்வே பண்ண அந்த ஒரு ரிங்கு வச்சுக்கிட்டே எப்படி கோவப்படுறான்? ஐயோ ஓடு. ஐயோ என்ன எப்படி அடிக்கிறான்? ஐயோ ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டோம். ஐயோ, சிரிச்சுன்னு வேலை இருக்கான். இதுக்காகவே அவனை பொழக்கிறேன். என்னடா பண்ற? என்னது? எவ்வளவு தைரியம் அவனுக்கு. என்ன பண்றான்? அவனை அடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்கை டெம்பிள் கம்ப்ளீட்டட். எங்கவன்? எவ்வளவு தைரியம்டா, போட கருகிட்டான் முடிஞ்சு. தப்பிச்சோ. என்னோட ரோபோட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லெவல் கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஜாக் ஃப்ரூட் கிடைக்கல. எனக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்காதண்ணா. Sonic got through Act 1. எங்கே போகிறோம்? ரோபோட் எங்கடா இருக்குன்னு போகிறேன். அடுத்த ஜோன் Act 2 இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.